ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான மேங்கோ ஃப்ரூட்ஸை வச்சு இன்ஸ்டன்ட் ஒரு குல்ஃபி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மேங்கோ மட்கா குல்ஃபி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நல்லா க்ரீமியாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இந்த குல்ஃபி ரெசிபி பண்ணிடலாங்க. எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பழுத்த மாம்பழமாக 2 பழம் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த குல்ஃபி பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே இருக்கிற சதைப்பதி மட்டும்தாங்க தேவை. அதை மட்டும் ஒரு பவுலுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்து இந்த மாம்பழத்தோட இந்த சதை பகுதியை சேர்த்துக்கலாங்க. இது கூட வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துக்கலாங்க. மில்க் மேடு சேர்க்கறதுனால இந்த குல்ஃபி நல்லா க்ரீமியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஆல்ரெடி வந்து மாம்பழத்தில் கொஞ்சம் இனிப்பு இருக்குங்க. நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மில்க் மேடு வந்து சேர்த்துக்கலாங்க. பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா நல்லா விழுதாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணுங்க. இப்போ இந்த குல்ஃபி சேர்த்துக்கான பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ குல்ஃபி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. 2 மட்கா கிளாஸ் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மேங்கோ பியூரே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நார்மல் கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. மட்கா கிளாஸும் அந்த மண் கிளாஸ் தாங்க மட்கா கிளாஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பியூரி சேர்த்த பிறகு மேலே கார்னிஷ்காக உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த பாதாம் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த கிளாஸ் வந்து ஃபாயில் பேப்பர் இல்லை சில்வர் பேப்பர் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அப்படியே வைக்கும்போது ஐஸ் கட்டிங் வந்து ஃபார்ம் ஆகுங்க. அதனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பேண்ட் போட்டுக்கலாங்க. இந்த மட்கா கிளாஸு இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாங்க. ஒரு 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஃப்ரீசரில் இருக்கட்டுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா குல்ஃபி நல்லா சூப்பராக க்ரீமியாக கிடைக்குங்க. ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு ஓவர் நைட்டு விட்டுருந்தேங்க. இப்போ நம்ம குல்ஃபி வந்து 10 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த பால் பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், குல்ஃபி நல்லா செட் ஆகிட்டு எவ்வளோ க்ரீமியாக இந்த குல்ஃபி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மேங்கோ மட்கா குல்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ள இந்த மேங்கோ மட்கா குல்ஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.